முழுக்க நம்மளுடைய மக்கள் எல்லாருமே ஜாய் கிறிஸ்டல் தான் அந்த பெண் மேல ரொம்ப சாஃப்ட் கார்னரோட இருந்தோம். மாதம்பட்டி ரங்கராஜ் மனைவி விட்டுட்டு ஏன் இந்த பெண்ணை ஆசை காட்டி ஏமாத்தி கோயிலுக்கு கூட்டு போய் தாலி கட்டி தாலிக்கு குங்குமம் வச்சு அந்த பெண்ணை 3 முறை கருவறை வச்சு 3 முறையும் துன்புறுத்தி வற்புறுத்தி கருக்கலைப்பு செய்ய வச்சு அந்த பொண்ணோட உடம்பு என்ன அப்படின்னு சொல்லி என்னதான் ஆகுறது, ஏன் அவர் மனைவிக்கும் உண்மையா இல்ல இந்த பெண்ணுக்கும் உண்மையா இல்ல, ஏன் இப்படி எல்லாம் பண்றாருன்னு சொல்லிட்டு நமக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் மேல மிகப்பெரிய கோபமும் ஜாய் கிறிஸ்டல் என்ற பெண் மேல நம்ம எல்லாருமே ரொம்ப ஒரு பெரிய சாஃப்ட் கார்னர் இருந்தது. ஆனா சமீபத்துல வந்த ஒரு 2 விஷயங்கள் இதை எல்லாருமே தலைகீழ திருப்பி புரட்டி போட்டுருச்சு. எல்லாரும் ஒரு அதிர்ச்சியில உறைஞ்சிருக்கிறோம். இந்த 2 விஷயம் என்ன அப்படின்னா, மாதம்பட்டி ரங்கராஜின் முறையான மனைவி ஸ்ருதி ரங்கராஜ் வெளியிட்ட 2 விஷயங்கள். முதல் விஷயம் என்னன்னா, ஸ்ருதியும் மாதம்பட்டி ரங்கராஜும் பிரிஞ்சிருந்த காலத்துல அவங்க ரங்கராஜ் கூட இருந்த போட்டோ, குழந்தைகளோட இருந்த ஒரு ஃபேமிலி போட்டோவை சோசியல் மீடியால போட்டிருக்காங்க. ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி வச்சிருக்காங்கன்னு வைங்களேன். அந்த முறையான மனைவி அந்த போட்டோ பகிர்ந்தப்போ ஜாய் கிறிஸ்டலா முதல் மனைவிக்கு வாட்ஸ்அப்ல சில மெசேஜ் அனுப்புனான்னு சொல்லி அந்த மெசேஜை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஸ்ருதி ரங்கராஜ் உலகத்துக்கு காமிச்சிருக்காங்க. அந்த மெசேஜ் பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷாக் ஆயிட்டாங்க. அவங்க மனைவிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்ன அந்த வாட்ஸ்அப் மெசேஜ்ல, நீ என்ன சொல்ல நினைக்கிற, என்ன ப்ரூவ் பண்ண நினைக்கிற உலகத்துக்கு, இதெல்லாம் ஒன்னும் வேலைக்காகாது. நானும் மாதம்பட்டி ரங்கராஜும் ரொம்ப லவ்வா இருக்கும், ரொம்ப க்ளோஸா இருக்கும், நாங்க லவ் பண்ணிட்டே இருக்கோம், எங்களுக்குள்ள ஒரு சின்ன கேப் கூட இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சிரிக்கிற மாதிரி இமோஜி எல்லாம் போட்டு ஒரு அவங்களுடைய முறையான மனைவியை நக்கல் செய்து நையாண்டி செய்து, நானும் மாதம்பட்டி ரங்கராஜும் நாங்க வருஷம் 365 நாளும் லவ் மேக்கிங் பண்றோம் அப்படின்னா என்ன வார்த்தை இது அப்படின்னு தெரியல. லவ் மேக்கிங்னா அதாவது வருஷம் 365 நாளும் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், அந்த அளவுக்கு நாங்க க்ளோஸா இருக்கோம்னா இது எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு சிந்தனை, கீழ்த்தரமான ஒரு செயல். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை யாருமே பண்ண முடியாது. இப்போ நீங்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, நீங்க இருக்கீங்க, உங்களுடைய துணையை, வாழ்க்கை துணையை நேசிருக்கீங்க, நீங்க நேசித்த வாழ்க்கை துணை உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தங்களோட போயிட்டு அவங்களோட வாழ்ந்துட்டு இருந்தப்போ நீங்க அவங்க கூட வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சிட்டு ஒரு போட்டோ சோசியல் மீடியால போறீங்க. அந்த நேரம் உங்க வாழ்க்கை துணையை யார் வச்சிருக்காங்களோ அந்த வச்சிருக்கிற ஆள் உங்களுக்கு இப்படி கெட்ட கெட்ட வார்த்தையை திட்டி மெசேஜ் போட்டு, நானும் உன்னோட துணையை நாங்க டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் 365 நாள், எவ்வளவு வலிக்கும் இது நினைச்சு பாருங்க. என்னால இது கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. இரண்டாவது ஒரு விஷயம் அவங்க ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்றாங்க. யாரு? ஜாய் கிறிஸ்டல் தான். அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ண அந்த புத்தகம், அதாவது மேனிஃபெஸ்டேஷனா நம்ம நோட் எடுத்துட்டு ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. இல்லைன்னா நமக்கு என்னென்ன ஆசையோ ஒரு நோட்ல டெய்லி 100 தடவை 200 தடவை எழுதுவோம். இப்போ ஒரு 9வது படிக்கிற பையன், நான் கலெக்டர் ஆவேன், ஐஏஎஸ் எழுதுவேன், பாஸ் பண்ணுவேன், நான் கை நிறைய சம்பளம் வாங்குவேன், நான் ஆடி கார் வாங்குவேன், எங்க அம்மா அப்பாக்கு நான் சொந்தமா வீடு வாங்கி தருவேன். இப்படி நம்மளுடைய ஆசைகளை ரெகுலரா எழுதுனா அது பலிக்கும் அப்படின்னு நிறைய பேர் நம்புறாங்க. ஏன்னா ஜாய் கிறிஸ்டல் எழுதி பலிக்கல, அது தொலைகில மாறி போச்சு. ஆனா அந்த ஜாய் கிறிஸ்டல் அந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் எழுதிட்டு வராங்க. ஒரு நோட்ல டெய்லி இத்தனை தடவை 100 தடவை ஏதோ எழுதிட்டு வந்தாங்க. அந்த நோட்டை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய தமிழக மக்கள் எல்லாருக்கும் பகிர்ந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு அதை விட ஒரு நெஞ்சில் இடி விழுந்த மாதிரி இருந்தது. அந்த ஸ்கிரீன்ஷாட்ல ஜாய் கிறிஸ்டல் என்ன எழுதிருக்காங்க, மாதம்பட்டி ரங்கராஜ் என் கூட இருக்கணும், என் கூடயே இருக்கணும், என் கூட க்ளோஸா இருக்கணும், அஃபெக்ஷனா இருக்கணும், எமோஷனலா இருக்கணும், ஸ்டேபிளா இருக்கணும், ஃபுல் கனெக்டடா இருக்கணும், இதெல்லாம் ஓகே இருந்துட்டு போட்டோம். அவங்க இன்னொருத்தவங்களுடைய ஒரு கணவர், சரி உங்களுக்கு தாலி கட்டிட்டாங்க ஓடிடக்கூடாது திரும்ப அப்படின்னு நீங்க எழுதுறீங்க, ரைட், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எழுதின மற்ற விஷயங்கள் தான் ரொம்ப அதிர்ச்சியான விஷயங்கள். என்ன எழுதியிருக்காங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் எனக்கு சொந்த வீடு வாங்கி தரணும், மாதம்பட்டி ரங்கராஜ் எனக்கு 8 லட்சம் தரணும், எனக்கு இப்போ 10 லட்சம் ரூபாய் வேணும், மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட பொண்டாட்டி ஸ்ருதியை டிவோர்ஸ் பண்ணணும் சீக்கிரமா. இதை ரெகுலரா எழுதுறாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் எனக்கு வீடு வாங்கி தரணும், 8 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். இதை ஊடகங்களை வெளியிட்டு எல்லா பக்கமும் அது ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இதை நிருபர் கேள்வி கேட்கறாங்க, ஏன் இப்படி எழுதுனீங்க அப்படின்னா, உடனே சமூக ஊடகங்களை ஜாய் கிறிஸ்டல் தான் வீடியோ மேல வீடியோவா போடுறாங்க. என்னங்க நான் என்ன பண்ணிட்டேன், ஏன் கணவர்கிட்ட தானே கேட்பேன், இப்போ எனக்கு ஒரு வீடு வாங்கணும்னா நம்ம புருஷன்கிட்ட தானே கேட்போம். I want my husband Rangaraj to give me 8 lakhs. ஒரு பொண்டாட்டிக்கு கடன் இருக்கு, ஒரு வாண்ட் இருக்கு, அதை அவ பக்கத்து வீட்டுக்காரன் கேட்பாளா இல்ல புருஷன் கிட்ட கேட்பாளா? என் ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்ட தானே நான் கேட்டேன் 8 lakhs. அதுதானே செஞ்சேன். எனக்கு பணம் வேணும், எனக்கு கடன் அடிக்கணும்னு என்னோட கணவர்கிட்ட தானே கேட்பேன், இதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு விஷயம் என்னன்னா, எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் என் புருஷன் எனக்கு வீடு வாங்கி தரணும், என் புருஷன் எனக்கு வீடு வாங்கி தரணும்னு எழுத மாட்டாங்க. நானும் என் கணவரும் சேர்ந்து சீக்கிரமா ஒரு வீடு வாங்கணும், நாங்க 2 பேரும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு கார் வாங்கணும், என் பிள்ளைய இந்த காலேஜ்ல படிக்க வச்சு இந்த டிகிரி வாங்க வைக்கணும், நாங்கள் இணைந்து இதை சாதிக்கணும், நாங்கள் இணைந்து இதை சாதிக்கணும் சொல்லுங்களேன். என் புருஷன் எனக்கு வீடு வாங்கி தரணும், என் புருஷன் எனக்கு கார் வாங்கி தரணும், இப்படி யாரும் எழுத மாட்டாங்க. இது ரொம்ப அப்நார்மலான ஒரு விஷயம். அதே மாதிரி எந்த மனைவி என் புருஷன் எனக்கு 8 லட்சம் தரணும்ல எழுதவே மாட்டாங்க. இப்படி ஒரு கேட்டதே இல்ல. மேபி எங்களுடைய சம்பளம் உயரணும், எங்களுடைய வருமானம் உயரணும், இன்னும் அடுத்த வருஷம் எங்களுடைய வருமானம் 1 லட்சத்துல இருந்து 4 லட்சம் வரணும், எப்படி எழுதலாம். ஆனா எங்களுடைய வருமானம் உயரணும்னு சொல்லுவாங்களே, என் புருஷன் எனக்கு 10 லட்சம் ரூபாய் தரணும், என் புருஷன் எனக்கு வீடு வாங்கி தரணும், இது முழுக்க முழுக்க ஒரு தவறான ஒரு விஷயம். ஜாய் கிறிஸ்டல் தான் எத்தனை முறை அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாலும் இது எந்த ஒரு வீட்டிலும் எந்த ஒரு பெண்ணும் செய்யாத ஒரு மேனிஃபெஸ்டேஷன். இதுல ஜாய் கிறிஸ்டல் தான் மாதம்பட்டி ரங்கராஜ்
ரங்கராஜ் வந்து தன்னுடைய மனைவியை வந்து சீக்கிரமா டிவோர்ஸ் பண்ணணும் டெய்லி எழுதிருக்கீங்க. அதாவது நீங்க ஒரு தனியான பெண் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு துணை வேணும்னா விடோவரா இருக்கிறான்னு, சிங்கிளா இருக்கிறான்னு, மனைவியை வந்து முறையாக டிவோர்ஸ் பண்ணின ஆண்கள் இந்த மாதிரி நிறைய பேர் சிங்கிளா இருக்காங்க. அவர்களை வந்து நீங்க பண்ணினீங்க இப்படி எழுத வேண்டிய அவசியமே இல்லை. அது ஆட்டோமேட்டிக்கா அவருடைய வருமானம் உங்களுக்கு தான் வரும். அவரும் நீங்களும் சேர்ந்து கட்டுற வீடு உங்களுக்கு தான். நீங்க முறையான கணவன் மனைவி லீகலா இணைஞ்சிருந்தா இவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு வேண்டியதில்லை ஜாய் கிறிஸ்டல். நீங்க இதெல்லாம் எழுதாம இருந்திருந்தீங்கன்னா எனக்கு பணம் வேணும், வீடு வேணும், 10 லட்சம் வேணும் இதெல்லாம் கேட்காம இருந்தீங்கன்னா முறையா இவர் வந்து உங்களை வந்து ஒருவேளை பொண்டாட்டியை விட்டு அவர் பிரிகிற மாதிரி அவர் ரீசன் இருந்ததுன்னா இது நடந்திருக்கும், உங்களுக்குள்ள ஒரு இணைப்பு நடந்திருக்கும். ஆனா இவரை வந்து பேனிக் பண்ணிட்டீங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச மாதம்பட்டி ரங்கராஜை வந்து ரொம்ப பயமுறுத்தி இருக்கீங்க. சரி வீடியோ எடுத்தீங்க, அவர் வந்து உங்களை பயமுறுத்துறாரு, அடிக்கிறாரு, அபார்ட் பண்ண சொன்னாரு, எந்த நேரமும் இவன் தெரிச்சு விடுவான், அதனால ஆதாரத்துக்கு இருக்கணும்னு வீடியோ எடுத்தீங்க. அவ்வளோ போட்டோஸ், அத்தனை போட்டோ இவங்க 2 பேர் ஜோடியா எந்த ஒரு மனைவியும் ஒரு கணவனோட இவ்வளோ போட்டோ வந்து எடுத்து வீடு முழுக்க மாட்டி வைக்க மாட்டாங்க. மிஞ்சி போனா ஒரு போட்டோ, மிஞ்சி போனா ஒரு 3 போட்டோ குடும்ப போட்டோ இருக்கும். குடும்பமா தன்னுடைய குழந்தைகளோட இருக்கதான் தானும் மனைவி புருஷன் பண்ணாட்டி இருப்பாங்க. இவரும் வந்து மாதம்பட்டி ரங்கராஜும் ஒரு லேசுப்பட்டவர் இல்ல. அவர் செய்த தவறுகளுக்கு மனைவியை விட்டு இவ்வளவு தூரம் ஒரு பெண்ணோட வந்து அந்த மனைவி இவ்வளவு தூரம் துன்புறுத்தி எனக்கு என்னன்னா இவங்க 2 பேர் பிரிஞ்சிருந்து இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கிறப்போ ரங்கராஜ் ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து உட்காராரு. அப்போ வந்து ஸ்ருதி வந்து அவங்க பக்கத்துல உட்காந்துருப்பாரு. ஒரு வேறொரு பெண்ணுக்காக உருகி பொண்டாட்டி தங்கம் நீ அழகா இருக்கன்னு இவ்வளோ கொஞ்சி பேசுற இத்தனை குறும்பும் பண்ணிட்டு வந்த ஒரு மனிதனுடைய மானத்தை காப்பதற்கு அந்த பெண் வந்திருக்காங்க. ஸ்ருதியை பார்க்கும்போது உண்மையா ஆரம்பத்துல தமிழ்நாட்டு மக்களுக்கு இது என்ன ஒரு பொண்ணா, கொஞ்சமாவது ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேண்டாமா, இப்படி போன ஒரு புருஷனை விட்டு கொடுக்காம இதெல்லாம் என்னது இதுன்னு நிறைய பேர் திட்டாங்க. ஏன்னா கொஞ்சமாவது பெண்ணுனா ஒரு சூடு சொரணை வேணாமா, இப்படிப்பட்ட ஒரு ஆம்பளைக்கு வந்து நம்ம கம்பெனி கொடுக்கறது. ஆனா இப்ப நடக்கிற ஒரு பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது ஸ்ருதி உண்மையாலுமே ஒரு கலியுக கண்ணகி மாதிரி இருந்துட்டு என் கணவர் போய் சிக்கி இருக்கிறது ரொம்ப தப்பான இடம். அந்த சின்ன வீடு படம் வந்து பார்ப்பாங்க, கல்பனா வந்து எல்லாத்தையும் பண்ண விட்டுருவாங்க. அந்த ஒரு சின்ன வீடு கிட்ட எல்லாத்தையும் பண்ண விட்டுட்டு நீ எல்லாம் அடி வாங்கிட்டு வருவ, அப்போ உன்னை நான் இழுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கல்பனா இழுத்து மனைவி தான் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன வீடு படம் வந்து பாக்கியராஜ் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்பதான் பாக்கியராஜ் எல்லாமே அடிபட்டு அந்த பெண்ணால ட்ராப் பண்ணப்பட்டு கடைசியில் வந்து ஐயோ என் வைஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். அந்த மாதிரி இந்த பெண் வந்து ஸ்ருதி வந்து ஒரு கலிவு கண்ணகி மாதிரி இந்த விஷயத்துல அவங்க மேல ஒரு டேஞ்சரான ஒரு இடத்துல இருக்கிறாரு. அவரை வந்து இந்த நேரத்துல நம்ம வந்து சேஃப் கார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுல அவங்க இருந்த ஒரு உறுதி வந்து அவங்களை பாராட்டி ஆகணும். அப்படிதான் இத்தனை விஷயம் ஓடிட்டு இருக்கு. வேற ஒரு பெண்ணோட இருக்காங்க, ஆனா இவங்க கூட வந்திருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன்ல அந்த மனைவியை பார்த்து ஒரு வார்த்தை சிரிச்சு அழகா பேசி தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்ற வந்த மனைவி கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டார். மூஞ்சு திருப்பிட்டே உட்காந்து அவ்வளவு ஆக்ஷன் பண்றாரு. ஆனா இன்னொரு பொண்டாட்டிக்கு வந்து பொண்டாட்டி லவ் யூ டி டடா புரியல. ஆனால் உங்கள் மனைவியை வந்து உங்க கௌரவத்தை காப்பாற்ற வந்த உட்கார்ந்த மனைவியிடம் நீங்க நடந்து கொண்ட முறைங்கிறது வந்து சத்தியமா வந்து ஏற்புடையதா இல்ல. மாதம்பட்டி ரங்கராஜ் நீங்க வந்து உண்மையாலுமே வந்து உங்களுடைய வீடியோ எல்லாம் சமையல் வீடியோ பார்க்கும்போது ரொம்ப அழகா ஒரு அருமையான ஒரு பிசினஸ் மேன், ஒரு நல்ல டேலண்டான ஒரு பர்சன், ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இல்லாம இவ்வளவு பெரிய சாதனை செய்ய முடியாது. இதுவே வந்து நீங்க ஜாய் கிறிஸ்டல் பத்தி பேசும்போது உங்களை கரெக்ட் பண்றதுக்கு அவங்க எடுத்த முயற்சியில ஒரு 10ல் 1 பாகம் கூட தன்னுடைய எதிர்காலத்தை தன்னுடைய படிப்புக்கு ஏற்ற வேலையை செய்வதில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தா இவ்வளோ இன்னொரு ஆள் நமக்கு வந்து கார் வாங்கி கொடுக்கணும், இன்னொரு ஆள் எனக்கு வீடு வாங்கி கொடுக்கணும், இன்னொரு ஆள் வந்து பண்ணணும், எவனும் நமக்கு வாங்கி தர வேண்டியதில்லை, நம்மளே பண்ணிருக்கலாம். ஏதோ நமக்கு சக்தி உள்ள ஒரு வேலை செய்து அவர்கள் வந்து பொருளிட்டு இருக்கலாம், நம்ம புள்ளைய நம்ம காப்பாத்திருக்கலாம். ஒரு 2 குழந்தைகளை காப்பாத்துறதுக்கு ஒரு பெண்ணால முடியாதா? கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலுமே அந்த மாதிரி நிறைய பெண்களை நான் பாக்குறேன். வீட்டு வேலை செஞ்சுட்டு கணவன் குடிகாரங்க, நான் தான் என் 2 பிள்ளைகளும் காலேஜ்ல நல்ல படிப்பு டபுள் டிகிரி வாங்க வச்ச பெண்கள் நிறைய பேரை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். சோ இது வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணினது அப்படிங்கிறது மிக மிக தவறான ஒரு விஷயம். இது வந்து கர்மா பூமராங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்ருதி ஒரு மனைவியா வந்துட்டு இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் தன் கணவன் வச்சிருக்கிற பெண்ணிடம் வந்து ஒரு மெசேஜ் வருது, நாங்க வருஷம் 365 நாளும் லவ் மேக்கிங் பண்றோம், நீ என்ன பண்ணுவ, யூ புவர் திங், என்ன ப்ரூவ் பண்ண நினைக்கிறதெல்லாம் மிகப்பெரிய வார்த்தைகள். இவ்வளவு பெரிய வார்த்தைகளை சகித்து கொண்டு இருந்த அந்த பத்தினி பெண்ணுடைய சாபமோ பிரார்த்தனையோ வந்து ரங்கராஜுடைய தலை தப்பிச்சிச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்றாலுமே வந்து ரங்கராஜ் வந்து முழுமையாக தப்பிச்சார் அப்படின்னு சொல்ல முடியாது. சட்டப்படி மாதம்பட்டி ரங்கராஜ் செய்தது மிகப்பெரிய தவறு. அதாவது மனைவி உயிரோடு இருக்கும்போது இன்னொரு பெண்ணுக்கு தாலி கட்டினது. ஸோ அந்த குழந்தைய டேக் கேர் பண்றதுக்கு அதுக்கான ஒரு ஈடு நஷ்ட ஈடுங்கிறது கோர்ட் என்ன தீர்மானிக்குமோ நிச்சயமா அது வந்து அதை செய்துதான் ஆகணும். நான் வந்து பொதுவா நம்ம எல்லா மக்களுக்கும் ஒரு விஷயம் வந்து நான் வந்து சொல்ல விரும்புறேன். நீங்க நம்மளுடைய வாழ்க்கை துணை கிட்ட வந்து இயல்பா இருப்போம், கோவம் வந்தா திட்டுவோம், நல்ல ஜாலியா இருந்தா ரொம்ப கொஞ்சுவோம், இதெல்லாம் ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கும். ஆனா உங்க வாழ்க்கை துணையை வந்து வேறொருத்தங்க கையில் எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள மாதிரி லவ் பண்ண மாட்டாங்க, நம்மளோட 10 மடங்கு லவ் பண்ணுவாங்க, உருகி லவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து நம்ம வாழ்க்கை துணையை மீட்கணும்னா அவனை விட நம்ம 20 மடங்கு அதிகமாலாம் லவ் பண்ண முடியாது. அதை விட எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்மளால பண்ண முடியாது. ஸ்ருதி ரங்கராஜ் ஒரு இயல்பான மனைவி, அவங்களுக்கு தெரிஞ்சதை செய்வாங்க. ரொம்ப காதலாய் கவிதையா அழகழகா ட்ரெஸ் பண்ணிட்டு நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவு அழகு அப்படிங்கிற
அப்படிங்கிற அளவுக்கு பண்ண தெரியாத ஒரு இயல்பான ஒரு சராசரி மனைவியா இருந்திருக்கலாம். சராசரி மனைவி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் ரொம்ப கம்மி. ஒரு மிக அற்புதமான மனைவி. இந்த இடத்துல வந்து நீங்க செஞ்ச காரியத்துக்கு எந்த ஒரு பெண் இவ்வளவு தூரம் கம்பெனி கொடுத்து பண்ணுவா அப்படின்னு தெரியல. என்னதான் இருந்தாலும் இதுல பெரிய சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நடிப்பு என்னதான் பல விதங்களில் அவதாரங்கள் எடுத்து நடித்தாலும் கடைசியில வந்து மிக இயல்பாக சாதாரணமாக இருந்த உண்மை ஜெயிச்சிருச்சு. இயல்பு சாதாரணமா நிதானமா அழகா இருக்கும். ஆனா மிக